Hi friends, happy Navaratri. So இன்னைக்கு நவராத்திரிக்கு வந்து சிம்பிளா ஒரு சுண்டலும் ஒரு கொழுக்கட்டையும் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ பால் இல்லாம பால் கொழுக்கட்டை பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை, அது எப்படி பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுண்டலுக்கு வந்து தனியா சுண்டல் ஒரு நைட் ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ கொழுக்கட்டைக்கு தேவையானது வந்து ஸோ பால் இல்லாத பால் கொழுக்கட்டை. ஸோ 1 கப் கொழுக்கட்டை மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ பச்சரிசி மாவு, ஸோ என்ன கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மாவு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. 1 கப். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி வெல்லம், சுகர் எடுக்கல, வெல்லம் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து உடைச்சி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய், கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய். ஸோ லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவி நம்ம போட போகிறோம். ஸோ ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் தேவையான பிஞ்சஸ் ஆஃப் சால்ட், ஹாட் வாட்டர். ஸோ கவின், ரெடியா இருக்கே நீ அம்மாக்கு ஹெல்ப் பண்ண? நீ என்ன பண்ண போற? And I am going to do some shapes out of like this. Not கொழுக்கட்டை மாவு. Yeah, with kolukattai maavu, and it looks like Play-Doh, but I will do shapes out of it. Cool shapes. Cool shapes, huh? Are you ready, Chillo? Yeah. Yay! Let's get into the video now. இப்போ நான் பவுல்ல எடுத்துட்டேன். அதுல வந்து மாவு போட போறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுப்போம். Yeah, do like this. Like that pizza man. கொஞ்சமா சால்ட் கை தாங்குற அளவு. That looks like egg yolk. नहीं चलो घी. Too heavy. Mix it. You're making kolukattai off. Yeah. Yeah, looks like powder. Yeah, white color. சுடு தண்ணி கை தாங்குற அளவுக்கு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா. It'll be so hot. So மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். Yeah, it looks like Play-Doh for you. இங்க பாரு செல்லம், இங்க பாரு கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி வச்சிட்டு அவ்வளோ பீக் இல்ல, குட்டி குட்டியா மாவு எடுக்கணும். நீங்க எடுத்து வச்சுக்கணும், சரியா? டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல பண்ணலாம். சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் பண்ணலாம். Breaking. இவ்ளோ பெருசு இல்ல செல்லம், குட்டி குட்டியா. இங்க பாரு அம்மா இவ்ளோ குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிருக்காங்க. Oh. So என்ன ஷேப்ஸ் வேணா பண்ணலாம். இல்ல இன்னும் கம்மியா. இது பாரு இத்துணுண்டு, அங்க பாரு இவ்வளோண்டு. Look like bubble gum. ஓகே. நான் வந்து 900 ஸ்பெல் பண்ணேன். and SpongeBob 900 yeah 900 okay and SpongeBob bikini bottom flower and has SpongeBob himself. Oh, SpongeBob. Yeah, and he's pushing a rock. Plankton actually, different. Oh, plankton. He's Okay. pushing him, and that is Stickman. Hey, super இருக்கு Stickman. Yeah, and that's a square. And that's a little hut. ஹட்டா? ஓ, கீழ இருக்குதா? Yeah. கீழ இருக்கு. Hey, that's a hut. And that's roof. That's a roof. And a circle. Okay. And a pyramid. நீச்சே கூட பிரமிடே இங்க வந்துருச்சா? Yeah. And a dumbbell to do push up. Get strong. Okay. அம்மாக்கு இந்த ஸ்டிக்மேன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர்.
என்னோடது நான் பண்ணிட்டேன். Lots of shapes, circle, அதுக்கப்புறம் இந்த நீட்டம், triangle. I know how to do a diamond. Diamond. Ah, together. Oh, fantastic. Yes. Super. சரி. Yeah. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க போலாம். ஸோ கொழுக்கட்டைக்கு எல்லாம் பண்ணி வச்சாச்சு. கவினோடது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வெல்லம் வந்து நம்ம கரைய வச்சிடலாம். ஜஸ்ட் கொஞ்சோண்டு நனையிற அளவுக்கு தண்ணி போட்டு கரைய வச்சா போதும். வேற எதுவும் அதுல கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு ஜஸ்ட் நனையிற அளவுக்கு அது கரைஞ்சா போதும். எந்த நீங்க தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். நல்லா பாயிலிங் ஹீட் ஆகணும். நல்லா பபிள்ஸ் ஆகி பாயில் ஆகணும். அப்பதான் வந்து நம்ம கொழுக்கட்டையை போடணும். ஸோ இது ரெண்டும் ரெடி ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காவை வந்து கொஞ்சோண்டு அந்த ஏலக்காய் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து லாஸ்ட்ல கொழுக்கட்டையில போட்டு நம்ம எடுக்க போறோம். தண்ணி நல்லா பாயிலிங் ஹீட் ஆயிடுச்சு, கொதிக்குது. ஸோ இப்போ வந்து போட்டுடலாம். ஸோ கவினோடது ஃபர்ஸ்ட் போட்டேன், ஸ்கொயர் போட்டேன், அவனோட பிரமிட், அவனோட பால், கட், ஸோ எல்லாத்தையும் போடுறேன். ரொம்ப கொதிக்கிற வாட்டர்ல தான் போடணும். And that will take a long time to prepare. பாருங்க, அப்படியே கொதிக்கிற வாட்டர்ல போடுறதுனால அது வந்து உடையாம அப்படியே இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டலை, அப்படியே நல்லா வெந்துருச்சு. இப்போ வெல்லம் போடணும். ஜஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் உருக்கி மட்டும் வச்சிருக்கேன். அந்த வெல்லத்தை அப்படியே போடுறேன். அது கூட வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அந்த அதே கொழுக்கட்டை மாவை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி அந்த போட வேண்டியது. சூப்பர் ஸ்மெல் வருது. yummy too. Bella cook பண்ணிட்டாங்க. So now it was tasting time. Okay, அம்மா டேஸ்ட் பண்றேன். So yummy. Okay, நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. Happy Navratri friends.